பரபரப்பான பிரச்சார களத்தில் மதுரையின் நாடாளுமன்ற தொகுதியினுடைய பாஜக வேட்பாளர் திரு ராம சீனிவாசன் இணைந்திருக்கிறார். அவரோட பேசுவோம். சார், உங்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறீங்க? வெற்றி வாய்ப்பு இருக்கு, எக்ஸலண்டா இருக்கு. நாங்க ஜெயிக்க போறோம்னு நாங்க நினைக்கல, ஜெயிச்சிட்டோம்னு நினைச்சுதான் இந்த தேர்தல் களத்தை சந்திச்சிட்டு இருக்கோம். இல்ல சார், உங்களுக்கு இப்போ மதுரை தொகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டா ஒரு பக்கம் சிட்டிங் எம்பி ஏற்கனவே நிறைய 5 ஆண்டுகள் 150 வெற்றிகள் செஞ்சதாக சொல்லக்கூடிய சிட்டிங் எம்பி, இன்னொரு பக்கம் லோக்கல் டாக்டர் சரவணன், அதிமுக டாக்டர் சரவணன், அவருக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறாரு. இப்போ நீங்க எப்படி இதெல்லாம் ஃபேஸ் பண்ண போறீங்க? ஒரு சிட்டிங் எம்பி இல்லைங்க, சீட்டிங் எம்பி. ஒண்ணுமே செய்யலையா மக்களுக்கு? வாக்கு 5 வருஷம் ஓட்டு கேட்டு போட்டு எம்பி ஆகி ஒண்ணுமே செய்யல. அவர் மக்களை ஏமாத்திருக்காரு. சீட்டிங்னா நான் சொல்றது பொலிட்டிக்கலா சொல்றேன். தனிப்பட்ட முறையில் அவர் மேல எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. பொலிட்டிக்கலா சொல்றேன், அவர் எதுவும் செய்யல, மக்களை ஏமாத்திட்டார். அதே மாதிரி சரவணனும் பாப்புலர் இல்ல. நான் இப்ப நியூஸ் 18ல நீங்க என்னோட இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கீங்க. நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். 2016ல சரவணன் திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் போட்டிட்டார். அப்போ ஏடிஎம்கேனுடைய ஜெனரல் செக்ரட்டரியா ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. ஏகே போஸ்னு ஒரு கேண்டிடேட் நின்னார். ஏகே போஸுக்கு ஜெயலலிதா அம்மையார் உடல்நிலை சரியில்லாதனால கைரேகை வைத்து அவருடைய ஃபார்ம் ஏ ஃபார்ம் பி கட்சியிலிருந்து கொடுத்தாங்க. அதை சேலஞ்ச் பண்ணவர் சரவணன். இது ஜெயலலிதாவோட கைரேகை இல்ல, இது ஃபோர்ஜரின்னு சொன்னவர் சரவணன். அந்த நீதிமன்றத்தில் அதுக்காக வழக்கு தொடுத்து ஏகே போஸோட தீர்ப்பு செல்லாதுன்னு சொல்லி தீர்ப்பு வாங்கினவர் சரவணன். அப்ப ஜெயலலிதா அம்மையாருடைய கைரேகையை ஃபோர்ஜரின்னு சொன்ன ஒருத்தருக்கு இன்னைக்கு எடப்பாடி டிக்கெட் கொடுத்திருக்காரு ஏடிஎம்கேல. வாட் இஸ் திஸ்? அதிமுக தொண்டர்லாம் கொதிச்சு போயிருக்கிறாங்க. இதுதான் ஒரு கட்சியான விசுவாசமா? யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்? கட்சியில எவ்வளவு பேர் இருக்கிறப்போ ஜெயலலிதாவே சேலஞ்சு பண்ண ஒரு டாக்டர் சரவணனுக்கு வந்து சீட்டு கொடுக்கலாமா அதிமுக? எல்லாரும் கொதிச்சுட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த அதிமுக வாக்குகளும் பிஜேபி தான் வரும். எப்படி சொல்றீங்க சார்? அதிமுக வாக்கு எப்படி பிஜேபிக்கு வரும்னு நினைக்கிறீங்க? அவங்களுடைய ஓட் பேங்க் தனி, உங்களுடைய ஓட் பேங்க் தனி. இல்ல, கேண்டிடேட் வந்து ஜெயலலிதாவை கைரேகையை வந்து ஃபோர்ஜரின்னு சொன்னவர் இல்லையா, நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தவர் இல்லையா? இப்போ அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி உட்பட என்ன சொல்றாங்க? இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மான்றாங்க. ஜெயலலிதா அம்மையார இதய தெய்வம் சொல்றது உண்மையா இருந்தா ஜெயலலிதா அம்மையார வந்து ஃபோர்ஜரின்னு சொன்ன ஒருத்தர் எப்படி நீங்க ஏடிஎம்கேல டிக்கெட் கொடுக்கலாம்? நியாயம் அது இல்ல. ஒருவேளை அங்க அதிருப்தி இருந்தா அந்த ஓட்டு திமுகவுக்கு தானே போகணும். எப்படி உங்களுக்கு வரும் நீங்க சொல்றீங்க? அதிமுக ஓட்டு எப்படி சார் டிஎம்கேக்கு போகும்? அதிமுகன்ற கட்சி உருவானதே ஆன்டி டிஎம்கே சார். ஆக்சுவலா ஏடிஎம்கேனா இட் இஸ் ஆன்டி டிஎம்கே, அண்ணா டிஎம்கே இல்ல. அது கருணாநிதி எதிர்த்து கட்சியை உருவாக்கினார் எம்ஜிஆர். அதை சஸ்டெயின் பண்ணி கொண்டு போனாங்க, உச்சத்துக்கு கொண்டு போனாங்க ஜெயலலிதா அம்மையார். இன்னைக்கு எம்ஜிஆரும் இல்ல, ஜெயலலிதா அம்மார் இல்லன்னு எடப்பாடி அவங்க எல்லாம் எதிர்த்தவங்களுக்கு, அவங்கள ஃபோர்ஜரின்னு சொன்னவங்களுக்கு எடப்பாடி டிக்கெட் கொடுக்குறாரு. இது அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க சார். அதே டாக்டர் சரவணன் என்ன சொல்றாரு? எந்த வாய்ப்புகளும் இல்ல, பிஜேபி ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே தான் களம். பிஜேபிங்கிறது இதுல நடுவில் வந்து ஹீரோ ஹீரோயின் ஆடும்போது நடுவில் ஒரு காமெடி வந்துட்டு போற மாதிரி நடக்கிற ஒரு சம்பவம் தான். அவங்க எல்லாம் கேம்லே கிடையாது அப்படிங்கிறாரு. அது அதிமுக இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாப்பா நொண்டி அடிக்கிற கட்சிங்க. கிராமங்களில் பெண் பிள்ளைகள்லாம் நொண்டி அடிச்சு விளையாடுவாங்க. அதுல சின்ன பாப்பாக்கள் நொண்டி அடிக்க முடியாம அது ஓடி ஆடி விளையாடிட்டு தெரியும். அதை வந்து பாப்பா நொண்டின்னு சொல்லி அதை கணக்கிலே சேர்க்க மாட்டாங்க. அந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கும், பெண் குழந்தை. அது மாதிரி ஏடிஎம்கே பாப்பா நொண்டி அடிக்கும், சரவணன் பாப்பா நொண்டி அடிக்கிறார். அவ்வளவுதான். தேர்தல் முடிவில் அதை காமிக்கும். இல்ல சார், உங்க கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளரும் கூட அவரு ரொம்ப ஹோப்ஃபுல்லா சொல்றாரு, எனக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது, பேராசிரியருக்கெல்லாம் அதுக்கு கேம்லேயே கிடையாதுன்னு திரும்பவும் அழுத்தமா சொல்றாரு. அப்ப நீங்க அதை மக்கள்கிட்ட கேளுங்க. நீங்க நியூஸ் 18 சேனல்ல மக்கள்கிட்ட அதை சர்வேயா கேளுங்க. மக்களுடைய சர்வே முடிவுகள்ல உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதனால ஐ டோன்ட் அக்ரி வித் டாக்டர் சரவணன். தேர் ஆர் நோ பையர்ஸ் ஃபார் டாக்டர் சரவணன். அவர் யாரும் சீரியஸா எடுத்துக்கல. நான் கேட்கிறேன், அவர் அடுத்த தேர்தலில் இதே கட்சியில போட்டிடுவார்னு பத்திரம் எழுதி தருவாருன்னு கேளுங்க. சரவணன் இனிமே நான் கட்சி மாற மாட்டேன், நான் ஏடிஎம்கேல தான் இருப்பேன், இத்தனை கட்சியும் நான் மாறினது தப்பு அப்படின்னு 100 ரூபா பாண்டு பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுப்பாரான்னு கேளுங்க. இல்ல, அவர் என்ன சொல்றாரு? நான் வந்து கட்சி மாறினது என்னோட சுய ஆதாயத்துக்காக கிடையாது, நான் மக்கள் சேவைக்காக தான் கட்சி மாறினேன். மாறின இடத்துல வந்து எனக்கு என்னுடைய சுயமரியாதைக்கு பிரச்சனை வரும்போது என்னை மதிக்காத இடத்துல நான் வெளியே வர்றேங்கிறாரு. இது எப்படி யார் ஏத்துக்குவாங்க? திருப்பரங்குன்றத்துல அவருக்கு டிக்கெட் மறுக்கப்பட்ட உடனே அவர் கட்சி மாறி பிஜேபிக்கு வந்தார்ல. பிஜேபியில் எனக்கு டிக்கெட் மறுக்கப்பட்டு நான் எங்கேயும் போலே. அதே மதுரை வடக்கு எனக்கு மறுக்கப்பட்டது, நான் எங்கேயும் போலே. நான் பிஜேபியில் தானே இருக்கேன் சார். ஒரு கொள்கைக்கோ, ஒரு தலைவனுக்கோ, ஒரு கட்சிக்கோ ஒரு விசுவாசம் இருக்கணும் சார். விசுவாசம் இல்லாத ஒரு மனிதர் அரசியல் சொல்றேன். தனிப்பட்ட முறையில் டாக்டர் எனக்கு அவர் மேல மரியாதை உண்டு. அவர் ரொம்ப நல்ல மனிதர், நல்ல நண்பர். நான் சொல்றது எல்லாமே அரசியல் ரீதியான விமர்சனங்கள். அதனால பீப்புள் வில் ரிஜெக்ட் ஹிம்.
சார் நீங்க முதல்ல ஆரம்பத்துல விருதுநகர் தொகுதியை எதிர்பார்த்ததாக பேசப்பட்டது. இப்போ உங்களுக்கு மதுரை கொடுத்திருக்க பட்சத்துல அதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இருக்கா? நல்லா இருக்கு. யாரோ சில பேர் தானே எந்த தொகுதியில நின்னாலும் வெற்றி வாய்ப்பு இருக்கு, ஜெயிக்க முடியும், போட்டியிட முடியும் தலைவர்கள் யாரோ சிலர் தான் இருப்பாங்க. கட்சி என்ன அப்படி நினைக்குது. இவர் விருதுநகர் நின்னாலும் வெற்றி பெறுவார், மதுரையில் நின்னாலும் வெற்றி பெறுவார் கட்சி என்ன நினைக்குது. நான் மகிழ்ச்சி. நீங்க நினைக்கிறீங்களா? கட்சியோட ஒப்படின்றது எனக்கு எவ்வளவு பெரிய மரியாதை. சோ அதனால ஐ அக்செப்ட் இட், ஐ டேக் இட் இஸ் a challenge. மதுரையில ஜெயிப்பேன். ஒருவேளை திண்டுக்கல் கொடுத்திருந்தா அங்கேயும் போட்டிட்டு இருப்பேன், ஜெயிச்சிருப்பேன். எப்படி சார் உங்களோட கிரவுண்ட் பேஸ் ஒன்னு இருக்குல்ல சார், எப்படி எல்லா இடத்துலயும் ஒருத்தர் ஜெயிக்க முடியும்? அதெல்லாம் ஜாதியை நம்பி செய்யற அரசியல் பண்ற திமுக அண்ணா திமுக தான் அது. தான் ஜாதிக்காரங்க இந்த தொகுதியில இருக்காங்க, ஓட்டு போடுவாங்க அப்படிங்கறதுல அங்கேதான். நாங்க அப்படிலாம் நம்புற கட்சி கிடையாது. நாங்க மக்களை நம்புறோம். பிஜேபிங்கிறது we believe in people's power. அதனால எங்களுக்கு வெற்றி. சார் இப்போ கச்சத்தீவை ஏன் பேசணும்? நீங்க எல்லாம் திடீர்னு 10 ஆண்டுகளாக எதுவுமே இல்லாம திடீர்னு மீனவர்கள் மேல அக்கறை இருக்க மாதிரி நாடகம் ஆடுறது பிஜேபி அப்படின்னு சொல்லி டிஎம்கேவும் சொல்றாங்க, முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி. கச்சத்தீவை மோடி ஏன் மீட்கல அப்படின்றதுதான் திமுகவோட குற்றச்சாட்டுங்க. நாங்க அதுக்கு பதில் தரோம். பேங்க்ல நகை அடமானம் இருக்கு, அடமானம் வச்ச நகை ஏன் மீட்கலன்னு கேக்குறீங்க. நாங்க என்ன கேட்கிறோம், அடமானம் வச்சது யாருன்னு கேட்கிறோம். அடமானம் வச்சது உங்க ஐயா, போய் கேளு, அவர்கிட்ட கேளு. ரசீது எங்கேன்னு கேளு. அடமானம் வச்ச ரசீது எங்க, எவ்வளவுக்கு அடமானம் வச்சீங்க? இந்திரா காந்தி அம்மா சொன்னப்ப ஏன் அந்த இனமானம் பேசுற நீங்க ஏன் கச்சத்தீவை அடமானம் வைக்கிறதுக்கு பேசுனீங்க? அப்போ உங்க தன்மானம் எங்கே போச்சு? அப்போ மாநில சுயாட்சி எங்கே போச்சு? இன்னைக்கு வீராவேசம் பேசுறீங்களா, மாநில உரிமைகளுக்காக போராடும் அந்த மாநில உரிமை அப்ப எங்கே போச்சு? கேளுங்க, உங்க ஐயாட்ட போய் கேளுங்க. உங்க ஐயாவோட சமாதியில கேட்டுட்டு அப்புறம் எங்களை விமர்சனம் பண்ணுங்க. நன்றி. இல்ல சார், அவங்க கேக்குறது என்னன்னா, நாங்க அடமானம் வச்சுட்டோம், உங்க கையில அரசு அதிகாரம் இருந்துச்சு, உங்க கையில அரசாங்கம் இருந்துச்சு, நீங்க மீட்டிருக்கலாம்ல. அப்ப அடமானம் வச்சவங்க அதை கேட்க கூடாது. மக்கள் கேட்கட்டும், மக்களுக்கு பதில் சொல்றோம். மக்கள் கேக்குறாங்க. அடமானம் வச்சவங்க இதை கேட்க கூடாது சார். நீங்க கேட்காதீங்க, நீங்க வாய முடிக்கங்க. நான் உங்களை சொல்ல. ஒரு கொஞ்சம் 2-3 கொஸ்டின் போனா தான் கொஞ்சம் நல்லா இருக்கு, யூடியூப்ல ஃபுல்லா பாக்குறதுக்கு ஒரு சஸ்டென்ஸ் இருக்கும். இல்ல சார், இப்போ ஏடிஎம்கே கேக்குறாங்க, சரி டிஎம்கே கேட்க வேணாம்னு சொல்றீங்க, ஏடிஎம் கேக்குறாங்கல்ல, என்ன சொல்ல போறீங்க? அப்ப எங்க இருந்து ஒரு நாட்டோட ஒப்பந்தம் போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அதை பேசுறதுக்கு இலங்கை மேல படையெடுக்க முடியாது. இலங்கை மேல இந்தியா படையெடுத்தா 2 மணி நேரம் கூட இலங்கை தாங்காது. நம்ம ஏதோ ஒரு மைட்டி பவர்ல நாங்க மண்டிட்டு நிக்கலைங்க. ஒரு நட்பு நாடு, பக்கத்து நாடு, அண்டை நாடு, அதோட டிப்ளமேட்டிக்கா பேசிதான் சரி பண்ண முடியும். அதனால முதல்ல கச்சத்தீவை மீட்கிறத பத்தி அடுத்த 5 ஆண்டுகள்ல பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், சீனாவில் நாம 62 சீனால நேரு பலி கொடுத்த அந்த நிலப்பரப்பு, கச்சத்தீவு, ரன் ஆஃப் கட்ச், தீன் பிகா பங்களாதேஷுக்கு கொடுத்திருக்காங்க இந்திரா காந்தி அம்மா. கச்சத்தீவு மாத்திரம் கொடுக்கல, பங்களாதேஷுக்கு தீன் பிகாவை கொடுத்திருக்காங்க. ரன் ஆஃப் கட்ச் ஒரு நிலப்பகுதியை பாகிஸ்தானுக்கு கொடுத்திருக்காங்க. இது எல்லாவற்றையும் பற்றின கொள்கை ரீதியான முடிவும் அதை மீட்டெடுப்பதும் அடுத்த மூன்றாம் பருவம் மோடி 5 வருடம் வரும்போது நடக்கும். நிச்சயமா நடக்கும், மீட்டு தருவோம். சரி சார், அதை பேசணும்னா கச்சத்தீவு மீட்க பத்தி பேசணும் 10 வருஷத்துல பேசிக்கலாமே, இப்ப ஏன் பேசுறீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், 5 மினிட்ஸ் சார், வெயிட் பண்ணுங்க, 5 மினிட்ஸ் வரும். சொல்லுங்க, நீங்க சொல்லிருங்க. இல்லங்க, இது தப்பு சார், இது தப்பு. நான் கேண்டீனோட பேசிட்டு இருக்கேன், இது தப்பு. நீங்க டிலே வரக்கூடாது. முதல்ல சார், அவங்க கேக்குறது சரி ஓகே, கச்சத்தீவு அப்படிங்கறத பத்தி பேசுறீங்களே, இப்ப சீனா ஆக்கிரமிப்பு ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது அது பேர் மாற்றம் செய்து அதனுடைய உரிமை குரல் நடக்குது, அதுக்கு என்ன செய்ய போகுதுன்னு கேக்குறேன். அதெல்லாம் நாங்க கடுமையா அப்செக்ட் பண்ணுவோம் சார். சார், என்னைக்குமே டிப்ளமேட்டிக் ஃப்ரண்ட்னு ஒன்னு இருக்குல்ல, ராஜ்ய ரீதியாக செய்ய வேண்டிய விஷயம். இதுல இருக்கு டோக்லாம்ல என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அப்போ என்னைக்காவது டோக்லாம்ல மோடி அரசாங்கத்தோட வெற்றியை பத்தி, சீனாவினுடைய ராணுவத்தை டோக்லாம் பகுதியிலிருந்து வெளியேற்றி விரட்டி எடுத்ததை பற்றி என்னைக்காவது எதிர்கட்சிகள் பாராட்டியிருக்கா? அருணாச்சல பிரதேசம் எங்கது அப்படின்னு சொல்லி அவன் கிளைம் பண்ணான்ல, சீனாவினுடைய பெரேட்ல அருணாச்சலினுடைய முக்கியத்துவம் கொடுத்து அவங்க கூப்பிட்டு போனான்ல, இதை பத்தி என்னைக்காவது பேசியிருக்காங்களா நீங்க? அதனால நாங்க எல்லா வகையிலையும் ஒரு அங்குலம் மண்ணை கூட விட மாட்டோம். இந்தியாவுடைய சுயமரியாதை, இந்தியாவோட தன்மானம், இந்தியாவுடைய ஒவ்வொரு அங்குலம் மண்ணு எங்களுக்கு முக்கியம். இழந்த அத்தனையும் மீட்போம். அது சீனாவா இருந்தாலும் சரி, பாகிஸ்தானா இருந்தாலும் சரி, இந்தியாவிலிருந்து அவங்க மிச்சம் கொண்டு வரதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனால டிட்டர்மெண்ட் கவர்மெண்ட் இன்னைக்கு இருக்கு. சும்மா ஊர் பேர் வச்சா, அதை பேர் வச்சா. நான் கேட்கிறேன், ராக்கெட் லான்ச்சருக்கு பேர் வைக்க இன்னைக்கு சீன ராக்கெட் விட்டீங்க. சீன ராக்கெட்டை விட்டு கனிமொழி ட்வீட் போட்டப்ப சீனா நட்பு நாடு நீங்க. இன்னைக்கு சீனாக்காரன் ஊர் பேர் வைக்கிறான்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. எது உண்மை? கனிமொழி சொன்னதுல எது உண்மை? திமுக சொல்றதுல எது உண்மை? அப்ப சீனா லான்ச்சரை போட்டு பேர் அந்த ட்விட்டரை டெலீட் பண்ணுவாங்களா கனிமொழி? இல்ல அதற்காக இந்திய மக்கள்கிட்ட பகிரங்கமா தமிழ் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்களா? என்னமா பேசுறீங்க?